श्रीमद्श्रीरङ्गनाथाख्यमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संशितकामधेनुं कमप्यनवधिं वन्दे करुणावरुणालयं वृषशैलतटस्थानां स्वयं व्यक्तिमुपागतम् अकिञ्चननिधिं सूतिमपवर्गक्तिवर्गयोः अज्ञनाद्रीश्वरदयाम् अभिष्टोमि निरञ्जनां जीवनं जगतां जीयात् किमप्यपगतस्पृहं स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं मगः பண்டை நான் மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்கொடி அனலும் பெருகிய புலனொடு நிலனும் கொண்டல் மாறுதமும் குறிகடலேனும் ஏழுமா மனிதனும் விசம்பும் இடமும் தானாய் நின்ற பெருமான் அரங்கமானகரமந்தானே வாரா வருவாய் வருவின் மாயாமூர்த்தியாய் ஆறாவடியே நாவி அகமே சித்திப்பாய் தீராவினில் தீர எண்ணையாண்டாய் திருக்குடந்தை ஊரா உனக்காட்பற்று மடியேறின்னம் உழல் வேணும் கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் वाल्मीकिर्मुनिसिंहस्य कविता वनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि जयत्याश्रितचन्द्रासद्वान्द्वविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमवाक्ष्यरः சோகம் தவிர்க்கும் சுருதி பொருளொன்று சொல்லுகின்றோம் நாகம் தனக்குமிராக்கதற்கும் நமக்கும் சரணாம் ஆகண்டலன் மகனாகிய ஆவலி பேரிய ஓர் காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காகுஸ்தனே. ஆச்சரியமான வால்மீகி ராமாயணத்தை அனுபவிச்சுருக்கோம். நாரதரிடத்தில் வால்மீகி பகவான் கேள்வி கேட்கிறார். நமக்கெல்லாம் கூட பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வரணும். அந்த ஆசையை தூண்டும் விதமாகத்தான் வால்மீகி பகவான் நாரதத்தில் கேள்வி கேட்கிறார். பிரம்மம் என்றால் என்ன? அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? அந்த பிரம்மம் எப்படிப்பட்ட குணத்தை உடையது? அப்படின்லாம் நாரதரை பார்த்து வால்மீகி கேட்கிறார். இது உண்மையிலேயே நமக்கெல்லாம் ஏற்பட வேண்டியதான ஒரு ஜிக்ஞாசை. வால்மீகி தனக்கு ஏற்பட்டதை ஸ்லோகமாக எழுதி நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட பிரம்மத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னு நாம் ஆசைப்படணுங்கிறதுக்கு அவர் ஆசைப்பட்டு காண்பிக்கிறார்னு தான் பெரியவாளுடைய நிர்வாகம். பிரம்மசூத்திரத்திலையும் ஆரம்பத்தில் வியாச பகவான் அதோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை பற்றின விசாரம் பண்ணணும், அந்த பிரம்மம் எப்படி உயர்ந்ததுன்னு தெரிஞ்சுட்டாதான் அந்த உயர்ந்த வஸ்துவை நாம் அடையணுங்கிற ஒரு ஆசை நமக்கு வரும். பிரம்ம விசாரம் பண்ணுங்கோன்னு
வியாச பகவான் முதல் சூத்திரத்தில் பேசுகிறார். உபனிஷத்தில் எல்லா உபனிஷத்திலேயும் சரி, ரிக்வேதமாக இருந்தாலும் சரி, யஜுர்வேதமாக இருந்தாலும், சாமவேதமாக இருந்தாலும், அதர்வண வேதமாக இருந்தாலும், எல்லா வேதத்துக்கும் தனித்தனி உபனிஷத்து உண்டு. ஒரே உபனிஷத்து 4 வேதத்திற்கும் இல்லை, 4 வேதத்திற்கும் தனித்தனியான உபனிஷத்து உண்டு. பகவான் கிட்ட நம்ம அழிச்சுண்டு போறதுனால அதுக்கு உபனிஷத்துன்னு பேர். எவன் ஒருவன் உபனிஷத்தை அர்த்தத்தோடு தெரிஞ்சுக்கிறானோ அப்படிப்பட்டவன் பிரம்மத்தினிடத்துல நாம கிட்டக்க போகலாம். அர்த்தத்தோடு தெரிஞ்சுட்டா அந்த உபனிஷத்து நம்ம பெருமாள் கிட்ட கொண்டு சேர்த்துடும், பிரம்மத்தினிடத்துல கொண்டு சேர்த்துடும். உபநிஷத்து, உப என்றால் சமீபத்திற்கு நம்மை அழைத்துச் செல்வதனாலே அதற்கு உபனிஷத் என்று பெயர். அது ரொம்ப கம்பீரமான அர்த்தம் உடையது. அவ்வளவு சுலபமா அந்த உபனிஷத் பாகத்துக்கு பொருள் எல்லாராலையும் சொல்ல முடியாது. வேதாந்த பாகம் அது. வேதத்தினுடைய கடைசி உபனிஷத்தானபடினாலே, கடைசி பாகமானபடினாலே அந்த பிரம்மத்தை பற்றின விசாரத்தை பண்ணின்றவன் தான் இந்த சம்சாரத்தை விடுவதற்கு தகுந்தவனாக ஆவான். பிரம்மத்தை தெரிஞ்சிக்காதவனால இந்த சம்சாரத்தை ஒருபோதும் விட முடியாது. பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை தெரிஞ்சின்றவன் பிரம்மத்தை அடைகிறான் அப்படின்னு பிரமாணம் சொல்லி இருப்பதினாலே பிரம்ம விசாரம் அவசியம் நாம பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்படுறது. வித்வான்கள்லாம் பண்ற மாதிரி எல்லாராலையும் பிரம்ம விசாரம் பண்ண முடியாது. அதையும் ராமாயணம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, ஸ்ரீபாகவதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஸ்ரீபாகவதத்திலேருந்து ஒரு ஸ்லோகம் சொல்ல போறேன் இன்னைக்கு. அந்த ஸ்லோகம் அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுண்டா சொல்றவன் தப்பா சொன்னாலும் சரி, கேட்கிறவா தப்பா கிரகிச்சாலும் சரி, சொல்லி கொடுக்கிறவன் எப்படி சொல்றானோ அப்படி சொல்லிட்டாக்க அபத்தமா இருந்தாலும் கூட, தப்பு தப்பான அர்த்தத்தை சொன்னாலும் கூட அந்த சப்தம் காது வழியா உள்ளுக்குள்ள போயிடுத்துன்னு வச்சுக்கோ, அதுவே நம்ம சுத்தமாக ஆக்கிடும். அதுக்கோசரம் தப்பு தப்பா அர்த்தம் சொல்லணும்னு அர்த்தம் இல்லை. அப்படி பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, நான் சொல்றேன். இந்த ஸ்லோகத்தை அவசியம் ஒன்று பண்ணிக்கணும். ஏன்னா தப்பு தப்பா நாம சொல்றோமோ இல்லையோ, அதனால இந்த ஸ்லோகத்தை வச்சு சமாதானம் பண்ணிக்க வேண்டியதுதான் அது. ஆக பண்டிதர்கள் அளவிற்கு நாம பிரம்ம விசாரம் பண்ண நமக்கு யோகியதை இல்லை என்றாலும் கூட, பொதுவாக பிரம்மம் எப்படிப்பட்டது, பகவான் எப்படிப்பட்டவங்கிறத நாம் விசாரம் அவசியம் பண்ணணும். அதுக்கு தான் இந்த தேகத்தை நமக்கு பெருமாள் கொடுத்திருக்கான், இந்திரியங்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கான். இந்த தேகத்தையும் இந்திரியங்களையும் பகவான் கொடுக்கலைன்னாக்க நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? காதால நல்ல விஷயத்தை கேட்கிறோம், அந்த இந்திரியம் உபயோகப்படுறது. கண்ணால நல்ல விஷயத்தை பார்க்கிறோம், அந்த இந்திரியம் நமக்கு உபயோகப்படுறது. வாயினால பகவானுடைய திருநாமத்தை சொல்றோம், அந்த இந்திரியம் நமக்கு உபயோகப்படுறது. பகவான தொகிந்திரியம், தொட்டு அனுபவிக்கக்கூடிய இந்திரியம், கையால தொட்டு அனுபவிக்கிறோம். தொட்டு அனுபவிக்கும் பொழுது அந்த இந்திரியம், அந்த தொகிந்திரியம் நமக்கு உபயோகப்படுறது. இப்படி ஒவ்வொரு இந்திரியமும் பகவானை அனுபவிப்பதற்குத்தான் நமக்கு பகவானாலே கொடுக்கப்பட்டு, அந்த இந்திரியங்களையும் சரீரத்தையும் அவனை அனுபவிப்பதற்கு உபயோகப்படாமல் நாம வெறுமை இருந்தால் அது பிரயோஜனம் இல்லை. முடிந்த வரையில் நாம பிரம்ம விசாரம், நம்ம புத்திக்கு எட்டின அளவில் நாம பிரம்ம விசாரம் அவசியம் பண்ணணுங்கிறது நாரதரிடத்துல வால்மீகி கேட்டதிலிருந்து தெரிகிறது.
தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிவப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். இன்னைக்காவது இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கணும். ஸ்ரீமத் ராமாயணம் ஆரம்பிக்கணும். ஆண்டவனே சாதிப்பா, எத்தனை நாள் இதையே சொல்லிட்டு இருக்கிறது, நீ தெரிஞ்சிக்க வேண்டாமா? இங்கிதத்தை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்ன இங்கிதம்னா கூட்டம் குறைய ஆரம்பிக்கிறதே அதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். சீக்கிரம் சப்ஜெக்டுக்கு வந்தால் தான் விஷயத்தை எல்லாரும் ரசிப்பா. அதுக்கோசரம் சாஸ்திரத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் சுருக்கி சொல்றதுனால கொஞ்சம் விளம்பமாறுது. எப்படி இருந்தாலும் சாஸ்திர விஷயங்களை நாம் இந்த ராமாயணத்தின் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு மாதம் இல்லைன்னா என்ன, மார்கழி மாதம் போட்டேன், ஆடி மாதமும் ஒரு மாதம் சொல்கிறேன், என்ன தூரம் தான் இருக்க போகிறோம். ஆடி மாதம் பூர்த்தியாக கூட ராமாயணம் சாயங்கால வேலை வச்சுக்கலாம். விட்டு போனதெல்லாம் அது ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் முடியக்கூடியது இல்லை. ஆண்டவனுடைய ராமாயண உபன்யாசம் பட்டாபிஷேகம் வரலையும் வரணும்னா ஒரு 120 நாளாவது வேணும் தொடர்ந்து சொல்றது. ஓரளவு முடிக்கலாம், அப்படி அனுபவிக்கலாம், நிதானமாகவே நாம் போகலாம். அப்படிப்பட்ட தபஸை உடையவர் நாரதர், காயக்லேசம் பண்ணினவர் ஆச்சாரியன். அப்படி இருக்கணும். சுவாத்தியாய நிரதராக இருக்கணும். வேதத்தை அர்த்தத்தோடு தெரிந்தவராக இருக்கணும். தபஸ் என்றால் பிரம்மம் என்று ஒரு பொருள் சொன்னோம். பிரம்மத்தை, பகவானை பிரதானமாக கொண்ட சுவாத்தியாயம் பிரம்மத்தை பற்றி தான் சொல்றது. வேதம் பூர்த்தியா பிரம்மத்தை பற்றி தான் சொல்றது. நேற்றுக்கு தான் சொன்னேன், கர்மகாண்டம் யாக யஜ்யங்களை பற்றி தான் சொல்றதுன்னு சொன்னேலே. எல்லா வேதமும் பிரம்மத்தையே பூர்த்தியாக சொல்றதுன்னு சொல்றேளே. அப்படின்னா அந்தந்த யாக யஜ்யங்கள் கர்மகாண்டத்தில் சொல்லியிருந்தாலும் கூட எல்லாமே பகவானை பிரதானமாக கொண்டதுதான் அந்த யாக யஜ்யங்கள் எல்லாம். கீதையில பகவானே பேசுகிறான், யார் எந்த யஜ்யம் பண்ணாலும் சரி, யாகம் பண்ணினாலும் சரி, எந்த எந்த தேவதையை குறித்து எந்த எந்த யாகம் பண்ணி ஹவிஷை சமர்ப்பிச்சாலும் சரி, அது எனக்கு தான் வந்து சேர்றதுன்னு கீதையிலே பேசலாம். பலனை கொடுப்பவன் நான் தான். அந்தந்த தேவதைகள் கொடுக்கிற மாதிரி தோன்றினாலும் உண்மையிலேயே பலனை நான் தான் கொடுக்கிறேன். என்னிடமிருந்து பலனை பெற்று அந்தந்த தேவதைகள் பலனை கொடுக்கிற மாதிரி தோன்றுமே ஒழிய உண்மையில் பலனை கொடுக்கிறவன் நான் தான் என்று கீதாச்சாரியன் பேசுகிறார். அகங்கி சர்வயஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவச. போக்தான்னு ஒரு பதம், பிரபுன்னு ஒரு பதம். தன்னை போக்தான்னு பெருமாள் சொல்லிக்கிறான். யாக யஜ்ஞத்தில் அவாவா பண்ற ஹவிஷு, அந்த ஹவிஷ அந்தந்த தேவதைகளுக்கு கொடுக்கிற மாதிரி இருக்கும். இந்திரா யஸ்வாஹா, அக்னேயே ஸ்வாஹா, பசுபதையே ஸ்வாஹா, பிரஜாபதையே ஸ்வாஹா. இந்திரனுக்கு கொடுக்கிறோம், அக்னிக்கு கொடுக்கிறோம், சோமனுக்கு கொடுக்கிறோம், பிரம்மாவுக்கு கொடுக்கிறோன்னு பிரயோகத்தில் இருந்தாலும் கூட உண்மையிலேயே அந்தர்யாமியா இருந்துட்டு அந்த அபிஷே சாப்பிட்றவன் நான் தான். இதெல்லாம் மகாபாரதத்தெல்லாம் தர்மசாஸ்திரங்களையும் நாம் பார்த்தோமே ஆனால் இது உண்மை நமக்கு என்னன்னு தெரியும். ஆக நான் தான் அபிஷே வாங்கிக்கிறேன். உண்மையிலேயே அந்த தேவதைகளை நீங்கள் ஆராதிச்சாலும் என்ன ஆராதிச்ச மாதிரி தான். அந்தர்யாமி நான் தானே. அந்த அவிசை பெத்துண்டு அந்தந்த யாகத்திற்கான பலனை கொடுக்கிறவனும் நான் தான். அது பிரபுங்கிற சப்தத்தினாலே சொல்லப்படுகிறது.
போக்தாச்ச பிரபுரேவச்ச. ஆக வேதத்தினுடைய முன்பகுதியிலே யாக யஜ்ஞங்கள் சொல்லியிருந்தாலும் கூட அந்த இடத்திலையும் பிரம்மந்தான் சொல்லப்படுகிறது. பிரதானமானவன் பிரம்மந்தான். நேரில் பார்க்கறதுக்கு அந்தந்த தேவதைகளை சொல்ற மாதிரி இருந்தாலும் கூட பகவான் தான் பிரதானம். இந்த கார்த்தால வேளையில திருப்பாவிக்கு வந்தேன்னு கலகலப்ப கைவேத்து நாளைக்கு சொல்லுவேன். கார்த்தால வேளையில சில பேர் வரமாட்டேங்குது, அதுக்கோசரம் அதையும் இழுத்து சொல்றோம். ஆக அங்கேயும் பிரம்மந்தான். பிரம்ம காண்டத்தில் கேட்கவே வேண்டாம், உபனிஷத் பாகத்தில் கேட்கவே வேண்டாம். பிரம்ம விசாரம் தவிர, பிரம்மத்தை அடைவதற்கான வழியை தவிர வேற எதையுமே பேசல பிரம்ம காண்டத்தில். அப்படிப்பட்ட பிரம்மத்தை பிரதானமாக கொண்ட சுவாத்தியாயன்னு சொல்லப்படுகிறதான அந்த வேத பாகத்தில் நிரதராக இருந்தார். விசேஷ ஞானம் உடையவராக இருந்தார். தபஸ்வாத்தியாய நிரதம், ஈடுபட்டவராக இருந்தார். சதா சர்வ காலமும் பிரம்ம விசாரமே பண்ணிட்டு இருக்கிறவர். அவரை பற்றி யார் பிரம்ம விசாரம் பண்றாளோ அவளை கேட்டாதானே பிரம்மம் எதுன்னு கரெக்டாக சொல்லுவா, சரியா சொல்லுவா. அதற்கு ஒவ்வொருத்தர் இருக்கா, அவளை கேட்கணும். ஏன் நாரதரை கேட்டார்னு சொன்னாக்க, அவர் தான் பிரம்ம விசாரம் எப்பொழுதும் பண்ணிட்டு இருக்கார், நாராயண சப்தத்தை எப்பொழுதும் சொல்லிட்டு இருக்கார். ஆக பிரம்ம விசாரம் பண்றவாளுக்குள்ளேயே சிறந்தவரானபடினாலே அவரை கேட்டா, யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு அவாவால கேட்டால்தான் தெரியுமா. காலக்ஷேபத்துக்கு உபன்யாசத்துக்கு விடாம வந்துட்டு இருக்கா ஒருத்தர். அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம்? பெரிய சந்தேகம்னு, நல்லதுதான், நல்ல சந்தேகம்தான். காலக்ஷேபம் உண்டா இல்லையா, காலக்ஷேபம் உண்டா இல்லையான்னு யார் சொல்லுவார்? தேவராஜன் மயில் அனுப்பிச்சா அவர் சொல்லுவார். காலக்ஷேபத்துக்கு மெசேஜ் SMS அனுப்புறது அவர் தானே இல்லையா? அது மூலமாக பல பேர் அனுப்புற, அவளை வாங்கிக்கிட்டோம். அவாவான்னு கேட்டால்தான் அது தெரியும். அந்த மாதிரி பிரம்மத்தை பற்றி நன்கு உணர்ந்தவரானபடினாலே, சனத்குமாரிடத்தில் கேட்டு நன்கு உணர்ந்தவரானபடினாலே, அந்த பிரம்மம் எப்படிப்பட்டதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆகையினால நாரதரிடத்துல கேட்டார். அது இன்னும் அழகாக சொல்ல போற. இந்த கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கச்ச வீரியவான்னு ஆரம்ப ஸ்லோகம் இருக்கு. அதை பற்றியெல்லாம் சொல்லும்போது நாரதர் ஏன் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறார், எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு. தக்ஷ பிரஜாபதியினுடைய சாபத்தினால அப்படி எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்றாரு. இந்த கதையெல்லாம் சொல்றேன், முடிஞ்சா இன்னைக்கு சொல்றேன், இல்லைன்னா நாளைக்கு சொல்றேன். அப்படி தபஸ்வாத்தியாய நிரதம், பூர்வ காண்டத்திலையும் பிரம்மந்தான் சொல்லப்படுகிறது. மழைக்கோசரம் யாகம் சொல்லப்பட்டிருக்கு, புத்திரகாமேஷ்டி யாகம் போன்ற யாகங்கள் சொல்லியிருக்கு, குழந்தை வேணும்னு சொல்லியிருக்கு. நல்ல வீடு வேணும்னாலும் வேதத்தில் வழி சொல்லியிருக்கு. நல்ல ஆயுள் வேணும்னாலும், ஆயுஷ் நிறையா விருத்தியாகணும்னாலும் அதுக்கு பூர்வ காண்டத்தில் சொல்லியிருக்கு. அந்தந்த யாகத்தை பண்ணினா அந்தந்த பலன் கிடைக்கும். அந்த வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி அந்த யாகத்தை செய்தால் அந்த பலன் கிடைச்சே தீரும். ஆனால் நாமெல்லாம் ரொம்ப பரமேகாண்டிகளோடு, நாமெல்லாம் அந்த மாதிரி யாகத்தை பலனுக்காக நாமெல்லாம் பண்றது இல்லை. ஆண்டவன் ரொம்ப நாடி இதை சாதிப்பார். ஹோமம் பண்றான், இத்தினூண்டு சாத்தை போடுறானா, அபிஷேகம் போடுறானா, கேட்டுட்டு பலன் எப்படி கேட்கிறான் பாருங்கன்னா, ஆயுராஷாஸ்தே, 100 வயசு இருக்கணுமா. இவன் போடுற சாதம் இத்தினூண்டு அவிசு, அந்த யாகத்துல 100 வயசு இருக்கணுமா. சதமானம் பவதிங்கிறான்.
இப்படி யாகம் சொல்லியிருக்கு. ஆயுள் விருத்தி ஆகணும்னு அதுக்கு வேண்டி யாகம் சொல்லியிருக்கு. அப்புறம் கேட்குறான், சுப்ரஜாஸ்துவமாஷாஸ்தே, நல்ல புத்திரர்கள் பிறக்கணும் அப்படின்னு கேட்குறான். எப்படி புத்திரர்கள் பிறக்கணும்னா, பிரசிடென்ஷியலியே ஃபஸ்ட்டு வரணுமா மார்க் ஆண்டவன் சாஹிப். ஸ்டேட் ஃபஸ்ட்டுங்கிற, யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டுங்கிற கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி பையனாக பிறக்கணும். புத்திரன் வேணும்னு கேட்டால் தெரியல, அவன் ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு பண்ணுறாளாம். என்ன திருவுன்னு சாத்த அது போட்டுட்டு அக்னியில் போட்டுட்டு கேட்குற பலன் எப்படி இருக்கு பாருங்கன்னா, சுப்ரஜாஸ்துவமாஷாஸ்தே திவ்யம் தாமாஷாஸ்தே. இதெல்லாம் விட்டுவிட்டு தாண்டிட்டு போகிறதுக்கு இஷ்டம் இல்லாததுனால ஆண்டவன் சொன்னதெல்லாம் சொல்கிறேன். நல்ல பங்களா வேணும்னு ஆசைப்படுறானா. திவ்யம் தாமாஷாஸ்தே, தாமன்னு சொன்னால் வீடுன்னு அர்த்தம். நல்ல வசதியான வீடு வேணும்னு கேட்குறான். திவ்யம் தாமாஷாஸ்தே யதனேன ஹவிஷாமாஷாஸ்தே, நான் சமர்ப்பிக்கிறதான இந்த அபிஷு இதை வாங்கிட்டு இதெல்லாம் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறேன். யாகம் பண்ணி கேட்குறான். அந்தந்த தேவதைகளும் பாவம் தேமேன்னு இந்த அளவுக்கு நம்மையும் ஆராதிக்கிறானேன்னு நினச்சிட்டு அதுக்கெல்லாம் எங்கே பண்ணுறதுன்னா, பெருமானிடத்தில் போய் என்னை யாக யஜ்ஞம் பண்ணி எங்களை ஆராதிச்சா அந்த கேட்குற பலனை நான் கொடுக்கவான்னு உத்தரவு வாங்கிட்டு தான் இந்த தேவதைகள்லாம் பலனை கொடுக்குறது. இதெல்லாம் பரதேவதா பாரமார்த்தியாதிகாரம் காலட்சேபத்தில் சொல்ல போகிறேன், அப்போ தெரிஞ்சுக்கலாம். அதுதான் அப்படி கர்மகாண்டத்திலையும் பிரம்மத்தை தான் பிரதானமாக சொல்கிறது, உபனிஷத் பகுதியிலையும் பிரம்மத்தை தான் பிரதானமாக சொல்லி பிரம்மத்தை தான் அங்கே விசேஷமாக சொல்லி இருக்கிறதுனால அந்த பிரம்ம விசாரம் பண்ணுறவாளுக்குள்ளேயே மிகச்சிறந்தவராம் அவர். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் அப்படின்னு சொன்னார். தபஸ்வாத்தியாய நிரதம் பர்யந்தம் தான் இப்போ அர்த்தம் பார்த்துருக்கோம். வாக்விதாம்பரம் ரொம்ப சம்ஸ்கிருதத்துக்கு அர்த்தம் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் யாரும் சம்ஸ்கிருதம் படிக்கிறது இல்லை. சம்ஸ்கிருதத்தில் இந்த பதத்தை பாருங்கோ, வாக்விதாம்பரம், நல்ல பேச தெரிஞ்சவர் அப்படின்னு இங்கே சொல்கிறார். பேச தெரிஞ்சவரா நாரதர். எதை பற்றி பேச தெரிஞ்சவர்? பிரம்மத்தை பற்றி மணிக்கணக்காக பேசுவா சில பேர். எப்போ போதும்னு சொல்கிறதோ அது வழியும் சொல்லிகிட்டே இருப்பா சில பேர். போதும் போதும் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. சுவாமி திருமேனிக்கு ஆகாது போதும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? போதும் 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 அப்படின்னு சொல்கிறதுக்கும் சுவாமி திருமேனிக்கு ஆகாது போதும் அப்படின்னு சொல்கிறவாலும் பரிவோடு சொல்கிறது. அந்த மாதிரி பிரம்மத்தை பற்றி மணிக்கணக்கில் பேசிகிட்டே இருக்கிறவா பல பேர். பிரம்மத்தை பற்றி எவ்வளவு பேசினாலும் அவளுக்கு கொஞ்சம் கூட சலிப்பே தோன்றாது. ஆட்டமே இருக்காதான், உடம்புலையும் ஆட்டம் இருக்காது. அதை காயக்லேஷம் பண்ணினவனா இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால்தான் வேற எந்த ஆகாரமும் வேண்டிருக்காது. பிரம்மத்தை விசாரம் பண்ணுறது தான் அவனுக்கு ஆகாரம். உண்ணானால் பசியாவதொன்றில்லை ஓவாதே நமோ நாரணாவென்று எண்ணானாலும் இருக்க சொல் சாமவேத நான்மலர் கொண்டு உணபாதம் நன்னாளாலவை தத்துருவாயில் அன்றெனக்கவை பட்டினி நாளை. என்றைய தினம் எனக்கு பட்டினி நாள்னு கேட்டா, பிரம்ம விசாரம் பண்ணாமல் என்னைக்கு இருக்கோமோ 4 வேதங்களை கொண்டு அவன் திருவடியில் 4 வேதங்களாகிற புஷ்பங்களை கொண்டு எந்தைய தினத்தில் அர்ச்சிக்கலையோ அன்றைய தினம்தான் எனக்கு பட்டினி நாள்ங்கிறார் ஆழ்வார். அப்படின்னு நமக்கெல்லாம் பட்டினி நாள் தான் ஜாஸ்தி. நித்தியபடி சாப்பிட்டு இருந்தாலும் கூட பிரம்ம விசாரம் பிரதிதினமும் நாம் பண்ணுறது இல்லையே, பட்டினி நாள் தான் நமக்கெல்லாம். வாக்விதாம் வரம் அப்படின்னு சொன்னாக்க பிரம்மத்தை பற்றி பேச தெரிஞ்சவாளுக்குள்ளே
வரர், வரன்னு ஸ்ரேஷ்டர்னு, சிறந்தவர். எந்த இடத்துல போனாலும் பிரம்ம விசாரம் தான் நடக்கிறது. பல இடங்களில் பிரவச்சனம் நடக்கிறது. பல பிரகாரமா பல பேர் சொல்றார். ஒரே திருப்பாவியே பலவிதமா 30 விதமா சொல்றவாள்லாம் இருக்கா. 30 பாஷத்தை 30 விதமா சொல்றவாள்லாம் இருக்கா. அங்கேயும் பிரம்மத்தை பத்தி தானே விசாரம் நடக்கிறது. அதே மாதிரி இங்க என்ன அர்த்தம் நாரதருக்குன்னா, பிரம்மத்தை பத்தி பேசுறவாளுக்குள்ளேயே உயர்ந்தவர்ங்கிற பொருள். வாக்விதாம்பரம், பிரம்மத்தை பத்தி பேசுறவாளுக்குள்ளேயே உயர்ந்தவான்னா யாருன்னா, சிஷ்யனுக்கு எந்தெந்த இடத்துல சம்சயம் இருக்கோ, சந்தேகம் இருக்கோ, அந்த சந்தேகத்தை எல்லாம் போக்க வல்லதான ஞானம் உடையவருக்குள்ளேயே இவர் சிறந்தவர். விளைவுதான் இருக்க புஸ்தகத்தில்னு சொல்றவான்னா ஆச்சாரியனா இருக்க முடியாது. புஸ்தகத்தில் இருக்கிறத அப்படியே நடத்தினேன் அப்படிங்கிறான். அவன் ஆச்சாரியனா இருக்க முடியாது. மற்ற இடத்துல புஸ்தகத்தில் இருக்கிறத பாடம் நடத்தலாம். பிரம்ம வித்தியை பற்றி எவ்வளவு சந்தேகம் வந்தாலும் அந்த சந்தேகத்தை கொஞ்சம் கூட சிஷ்யனுக்கு மறுபடியும் வராதபடி சொல்லக்கூடிய சாமர்த்தியம் உடையவனாக இருக்கணுமாம். சிஷ்யனுடைய அஞ்ஞானத்தை கொஞ்சம் கூட இல்லாதபடி போக்கடிக்கக்கூடியவராக இருக்கணுமாம் ஒரு ஆச்சாரியன். அப்படிப்பட்டவர்களுக்குள்ளேயே சேட்டர் இந்த நாரதர் அப்படின்னு சொல்றார். வாக்விதாம்பரம். ஆக பிரம்மத்தை பற்றி பேச தெரியாத ஆச்சாரியனா இருந்தா அவனை ஆசிரியிச்சு பிரயோஜனம் இல்லை. சுவாமி என்ன பண்றாருன்னா, ஏதாவது விஷயம் சாதிப்பாருன்னா சாதிப்பாரு. எப்ப சாதிப்பாருன்னா அது மௌனம் கலைஞ்சா சாதிப்பாருன்னா. மௌன சாமியார்னு சில பேர் உண்டு தெரியுமா? மௌன சாமி மடம்னே ஒரு மடம் உண்டு. மௌனமா இருந்து என்ன பிரயோஜனம்? எப்போ போனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டார். சுவாமி மௌனம், இப்பயும் மௌனம், அப்பயும் மௌனம்னாக்க சாதிப்பார். சாப்பிட்டு சாதிப்பார். என்ன வெறும் மௌனமாக இருந்து அவனை ஆசிரியிச்சா பிரயோஜனம் இல்லை. பிரம்மத்தை பற்றி எப்பொழுதும் சொல்றவாளாக இருக்கணும். சிஷ்யன் கேட்கிற போது சொல்லணும். அப்படியெல்லாம் நம்முடைய ஆச்சாரியால் இருந்திருக்கா, இன்றளவும் இருந்துருக்கா. இன்றளவும் இருக்கிறவாளையே இப்படி சொன்னா நாரதர் எப்படிப்பட்டவராக இருந்திருப்பார்? ஆக பிரம்மத்தை பற்றியே பேசுறவாளுக்குள்ளேயே மிகவும் சிறந்தவராக இருந்தவர் வாக்விதாம்பரம் அப்படின்னு அர்த்தம். ஆக பேசத் தெரியாதவாளாக ஆச்சாரியால் இருந்தா சிஷ்யனுடைய அஞ்ஞானம் போகுமான்னு போகவே போகாது. அப்படி நாரதர் அஞ்ஞானத்தை போக்கடிக்கக்கூடியவராக, சிஷ்யனுடைய அஞ்ஞானத்தை போக்கடிக்கக்கூடியவர்களுக்குள்ளேயே மிகச்சிறந்தவர் வாக்விதாம்பரம். இதுக்கும் வாக்மினாம் வரம், வாக்கை உடையவர் வாக்மி. சில பேரை பார்த்து சொல்றோம் நல்ல வாக்மி. சில பேருக்கு டைட்டில்லாம் கொடுக்குறா பாருங்க. இந்த டைட்டில் கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி சில பேர் நடந்துப்பா. நல்ல வாக்மி அப்படின்னு நல்லா பேசக்கூடியவர்னு அர்த்தம். இங்க சொல்லும் பொழுது வாக்மினாம் வரம்னு சொல்லாமல் வாக்விதாம் வரம்னு பதம் போட்டிருக்கார். அதான் சொன்ன முதல்லையே சம்ஸ்கிருதத்துக்கு அர்த்தம் சொல்றது ரொம்ப கஷ்டம். அது வாக்மினாம் வரம், வாக்மிகளுக்குள்ளேயே சிறந்தவர் அப்படின்னு சொல்லாம வாக்விதாம் வரம்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அதுதான் சம்ஸ்கிருதம்னு அர்த்தம். சம்ஸ்கிருதம் வசந்த பாஷையா தமிழ் வசந்த பாஷையான்னு ஒரு பட்டிமன்றம் வச்சிருந்தாலும் சம்ஸ்கிருதத்தை விட தமிழ் ரொம்ப வசதியா இருக்கு அப்படின்னா, அப்ப தமிழ் ரொம்ப வசதியா, எதனால தமிழ் வசதி அப்படின்னா, ஏன்னா நம்ம ஆச்சாரியாலாம் கூட தமிழ் ரொம்ப வசந்தது அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? தமிழ் ரொம்ப
வசந்ததுன்னு சொல்கிறார். எதனால் வசந்ததுன்னா, செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெரியாத மறைநிலங்கள் தருகின்றோமே. தேசியம் சம்ஸ்கிருத வேதத்தில் தெரியாத அர்த்தங்களை கூட, சூக்ஷமான அர்த்தங்களை கூட ஆழ்வார்கள் பாசுரங்கள் நமக்கு சுலபமாக தெரிவிச்சுடும்னு தேசிகன் சாதிக்கிறார். சம்ஸ்கிருதமும் தெரிஞ்சு தமிழும் தெரிஞ்சவர், நானா பாஷையிலையும் ஞானம் உள்ளவர் சுவாமி தேசிகன். அது தமிழ் பாஷையிலே ஆழ்வாருடைய பாசுரங்களுடைய அர்த்தத்தை பூர்ணமாக அனுபவிச்சிருக்காங்கிறது தெரியுது. முடிவில்லாததான சம்ஸ்கிருத வேதங்கள், வேதம் முடிஞ்சிருத்து அத்தியனம் பண்ணி முடிச்சுட்டேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு சாகையை அத்தியனம் பண்ணியிருப்பான், அவனுடைய வேதத்தை அவன் அத்தியனம் பண்ணியிருப்பான். ரிக்வேதியா இருந்தால் ரிக்வேதத்தை அத்தியனம் பண்ணியிருப்பான். எல்லா வேதத்தையும் அத்தியனம் பண்ணி முடிச்சுட்டான்னு அவனை சொல்ல முடியுமா? அவனுடைய வேதத்தை அவன் அத்தியனம் பண்ணான். அதே போல யஜுர்வேதம், அதே போல சாமவேதம், அதே போல அதர்வண வேதம். இந்த 4 வேதத்தையும் கத்துண்டாலும் எல்லா வேதத்தையும் கத்துண்டவனா ஆவான்னு அனந்தாவை வேதாக, கணக்கற்ற வேதங்கள் இருந்து இந்த 4 வேதங்களாக இப்போ நம்ம வழக்கத்தில் இருந்துட்டு 300 வருஷம் இந்திரனை குறித்து தபஸ் பண்ணி 300 வருஷம் ஆயுள் பெற்று பரத்வாஜர் வேதாத்தியனமே பண்ணாலும் 300 வருஷம் ஆச்சு வேதாத்தியனம் பண்ணுறதுக்குன்னு அந்த பரத்வாஜர் என்ன மக்கான்னு ஒருத்தன் 300 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டான். அப்படி இல்லைப்பா, வேதம் அப்படி இருக்கு, கணக்கற்ற வேதங்கள் இருக்கு. ஒரு வேதத்தை அத்தியனம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வேதம் இப்படியும் பண்ணிட்டு 300 வருஷம் தபஸ் பண்ணி இந்திரனை குடிச்சு ஆயுள் கேட்டுண்டார். பரத்வாஜர் கேட்டுண்டார். அவரும் 100 வருஷமா ஆயுளை விருத்தி பண்ணிட்டே கொடுத்தான். இந்திரன் அத்தியனம் பண்ணிட்டு மறுபடியும் 300 வருஷம் இருந்த பிறகும் மறுபடியும் இந்திரனை குறித்து தபஸ் பண்ணார் பரத்வாஜர். தேவேந்திரன் ஆச்சரியமா சேவை சாதிச்சான். சேவை சாதிச்சு என்ன வேணும்னா இன்னொரு 100 வருஷம் எக்ஸ்டென்ஷன் வேணும். எதுக்கு அப்படின்னா வேதாத்தியனம் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு. உடனே இந்திரன் பார்த்தான். அதோ பார் அப்படின்னு காண்பிச்சாராம். 3 மலைகள் தெரிஞ்சதான். 3 மலைகளை காண்பிக்கிறான் இந்திரன். அங்கே போய் ஒவ்வொரு மலையடிவாரத்திலிருந்தும் ஒரு பிடி மண் எடுத்துட்டு வா. பரத்வாஜரும் ஒவ்வொரு மலையடிவாரத்துக்கும் போய் ஒவ்வொரு பிடி மண் எடுத்துன்னு வந்தார். நீ 300 வருஷமா வேதத்தை அத்தியனம் பண்ணது கையில் வச்சுட்டு இருக்கீரே, 3 பிடி மண், இவ்வளவுதான் நீ 300 வருஷம் அத்தியனம் பண்ணிட்டு இருக்கீர். நம் பண்ண வேண்டிய அத்தியன வேதம் பாகம் அந்த மலை மாதிரி இருக்கு, தான் கற்றது கைமண் அளவு. நீ சொல்றா பாருங்க, இவ்வளவுதான் அத்தியனம் பண்ணியிருக்கோம். அது அத்தியனம் பண்ண வேண்டியது என்பது அனந்தாவை வேதாக. பூர்ணமாக யாராலையும் வேதத்தை அத்தியனம் பண்ண முடியாது. அதையும் அர்த்தத்தோடு அத்தியனம் பண்ண முடியாது. ஒரு சிலர் அர்த்தத்தோடு அத்தியனம் பண்ணிடுவா இருப்பா. அர்த்தத்தோடு வேதத்தை நாம் அத்தியனம் பண்ணாதான் அதில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னு மற்றவாருக்கு எடுத்து சொல்ல முடியும். அப்படி அத்தனை வேதத்தினுடையதான அர்த்தங்களும் சுவாமி தேசிகனுக்கு வாச்சோவிதேயம். நானாம் நாய பரிசிரமம் கலையதாம் நாஸ்தியேவ சாஸ்திரேஷு தீஹி. எல்லா வேதத்தையும் அத்தியனம் பண்ணவர் சுவாமி தேசிகன் என்று ஸ்லோகம் சொல்றது. எல்லா வேதத்தையும் அர்த்தத்தோடு அத்தியனம் பண்றதோடு மட்டுமல்லாமல் எல்லா சாஸ்திரங்களையும் படித்தவர் சுவாமி தேசிகன். நல்ல சம்ஸ்கிருத ஞானம் பூர்ணமாக இருக்கு, விற்பத்தி நன்னா இருக்கு. சில பேர் விசாரம் பண்ணவா அடிப்படை சாகித்யம் இருக்காது. சங்கீதத்திலேயும் சாகித்யம்னு உண்டோ இல்லையோ சொல்லுவா இல்லையா? அது எது சாகித்யன்னு சங்கீதத்தில் சொல்கிறாரோ எனக்கு தெரியாது. அதுலேயும் சாகித்யம் உண்டு.
சம்ஸ்கிருத பாஷைக்கும் சாகித்யம் உண்டு. அடிப்படை காவியம், நாடகம், அலங்காரம் இதெல்லாம் அடிப்படை. இது தெரிஞ்சாதான் சம்ஸ்கிருதத்தில் சரளமாக தப்பில்லாதபடி பேச முடியும். ஏன்னா மற்ற பாஷைகள்லையும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அப்படி சுவாமி தேசிகனுக்கு எப்படின்னா எல்லா வேதங்களும் வரும், எல்லா சாஸ்திரங்களும் வரும். அதனால தேசிகன் வசந்தவர்னா. இன்னொருத்தருக்கும் அப்படியே எல்லா அத்தியனத்தையும் பண்ணவர், வேதத்தையும் அத்தியனம் பண்ணவர் ஒருத்தர் இருக்கார், எல்லா சாஸ்திரத்தையும் படித்தவர் இன்னொருத்தர் இருக்காருன்னார். எல்லாம் இப்படி இன்னொருத்தருக்கு இருக்கிறார்னே சொல்லிப்போம். சுத்தமான சாகித்யம் இருக்காது. சரி அப்படியே இருக்காருன்னு வச்சுப்போன்னா ஆச்சாரம் இருக்காது. சரி அப்படியே இருக்காருன்னு வச்சுப்போன்னா அனுஷ்டானம் இருக்காது. நடைமுறையில் செய்து காமிக்க மாட்டார். அப்படியே இருக்காருன்னு வச்சுப்போன்னா வினயம் இருக்காது. இவ்வளவு படிச்சுட்டா வினயம் இருக்காது. சுவாமி தேசிகனிடத்துல எல்லாம் சேர்ந்து இருந்தது தேசிகனிடத்துல தான். தேசிகன் தான் தேசிகன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய லட்சணம் அத்தனையும் பொருத்தமாக இருக்குன்னா சுவாமி தேசிகனுக்குத்தான். அப்படி தேசிகன் எல்லா வேதத்தையும் சாஸ்திரத்தையும் அத்தியனம் பண்ணி அர்த்தத்தை தெரிஞ்சவராக இருந்து ஆழ்வார்கள் பாசுரங்களுக்கு அர்த்தம் சொல்றார். சம்ஸ்கிருத வேதத்தில் எந்த அர்த்தங்கள் புரியலையோ ஆழ்வார்கள் பாசுரங்களை சேவிச்சுட்டாக்க அந்த வேதத்தில் புலப்படாத அர்த்தங்கள் கூட இந்த திவ்ய பிரபந்தத்தை சேவிச்சுட்டா போயிடும். இதான் பாசுரம். பொய்கை முனிபூதத்தார் பேயாழ்வார் தன் பொருணல் வரும் குருகேசன் விஷ்ணு சித்தன் துய்ய குலசேகரன் நம்பானநாதன் தொண்டரடி பொடிமழிசை வந்த சோதி வையமெல்லாம் மறைவிடங்க வாழ்வேலேந்தும் மங்கையர்கோன் என்றிவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலையில் நாம் தெளியவோதி தெரியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே. ஆக தெளிவு ஏற்படாத வேதங்களில் தெளிவு ஏற்படாத ஒருவன் இருந்தானே ஆனால் திவ்ய பிரபந்தத்தை சேவிச்சுட்டா, அருள்செயலை சேவிச்சுட்டா தெளிவு பெருந்திடும், சம்சயம் எல்லாம் போயிடும்னார். அப்படி நம்ம ஆச்சாரியாலாம் தமிழை கொண்டாடுறா. ரொம்பவும் சிரேஷ்டமானது தமிழ் பாஷை. வாக்மிதாம் வரம், வாக்மினாம் வரம்னு சொல்லாம வாக்மிதாம் வரம்னு சொன்னதனுடைய தாத்பரியத்தை சொல்றார். தமிழுக்கு சமானமான அந்தஸ்து கொடுக்கிறார். சம்ஸ்கிருதம் எந்த அளவுக்கு வசதியோ அதுக்கு சமானமான அந்தஸ்து கொடுக்கிறார், தமிழுக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்னா சரணாகிதி பண்ணிண்டு இங்கிருந்து மோட்சத்துக்கு போகிறோமோ இல்லையோ, ஜீவாத்மாக்கள் தான் பரநியாசம் பண்ணிட்டு மோட்சத்துக்கு போகிறார். எப்போ போகிறான்னா தேகம் விட்ட பிறகு, கீழே விழுந்த பிறகு, மரணம் அடைந்த பிறகு இந்த ஜீவன் இந்த சரீரத்தை விட்டுட்டு பரமபதத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்கே போய் ஆயிரங்கால் மண்டபத்தில் பெருமாள் எழுதிருக்காரு. அந்த பெருமாள் மடியில் போய் உட்காந்து பிரம்மத்தோடு பேசுறதுன்னு உபனிஷத் சொல்லியிருக்கு. பிரம்ம சம்பாத ஜன்யகாங்கிறார் சுவாமி தேசிகன் அதிகரண சாராவளி. பிரம்மத்தோடு இந்த பரநியாசம் பண்ணின்ற ஜீவன் அல்லது பக்தியோகம் பண்ணின்ற உபாசகன் மோட்சத்தை அடைந்து பிரம்மத்தோடு பேசுறான்னு சொல்லியிருக்கு. இந்த பரநியாசம் பண்ணுவா சம்ஸ்கிருதத்தில் பேசுகிறாளா, தமிழில் பேசுகிறாளா? சம்ஸ்கிருதமே தெரியாதவா கூட பரநியாசம் பண்ணிக்கிறா இல்லையா? தமிழே தெரியாதவா கூட பரநியாசம் பண்ணிக்கிறா. வெளிநாட்டிலேயே இருந்து இங்கிலீஷே பேசணும்னா அவன் இதெல்லாம் ஆண்டவன் சாதிப்பா. இங்கிலீஷே பேசணும்னா தமிழே பேச வராது. இங்கிருந்த போய் அங்கே இருக்கிறவா கூட அங்கே பழகி 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 இங்கிலீஷ் தான் பேசுகிறானாம், தமிழே தெரியாது. தமிழே தெரியாமல் பரநியாசம் பண்ணிட்டாரு. இங்கிலீஷ் தான் பேசுகிறோம், தமிழ் பேச தெரியாது. அவனுக்கும் மோட்சம் உண்டா கிடையாது? பரநியாசம் பண்ணிட்டா மோட்சம் உண்டோ இல்லையோ?
தமிழே தெரியாதவன் இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சவன் மோட்சத்துக்கு போனால் இங்கிலீஷில் பேசுவானா, தமிழில் பேசுவானா, சம்ஸ்கிருதத்தில் பேசுவானா? ஆண்டவனுடைய அந்த திருஷ்டாந்தம் பாருங்க. எதில் பேசுவா அப்படின்னா தமிழில் பேசுகிறான்றார் தேசியம். என்ன அவ்வளவு ஆழ்வார் இடத்துல அவ்வளவு ஊத்தம் சுவாமி தேசியனுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு ஒரு ரகசியத்தில் சொல்லியிருக்கார். சில்லற ரகசியம்னு இருக்கு, ரகசிய திரைசாரம் மாதிரி சில்லற ரகசியம்னு வருது. அதில் ஒரு ரகசியத்தில் மோட்சத்துக்கு போன ஜீவாத்மா பிரம்மத்தோடு பேசுறது ஆழ்வார்கள் பாசுரங்களை கொண்டு பேசலாம். பல்லாண்டும் பல்லாண்டே பாடுவோமே. அங்கே போய் பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டு சேவிக்கிறான். இங்கே தொடக்கத்தில் சேவாகாலத்தில் திருப்பல்லாண்டு சேவிக்கிறது இங்கே மாத்திரம் இல்லை, பரமபதத்தில் போனாலும் பல்லாண்டு உண்டு, திருப்பல்லாண்டு உண்டு. இங்கே தெரிஞ்சிருந்தால் அங்கே சேவிக்கலாம். இங்கே பல்லாண்டு கூட தெரியாதவா இருக்காளே, அங்கே போனால் பல்லாண்டு சேவிப்பாளான்னு. அங்கே போன உடனே ஞானம் வந்துடுமா, பூர்ண ஞானம் வந்துடுமா? இல்லைன்னா அங்கே ஏற்கனவே பல்லாண்டு பாடின்னு இருக்கிற ஆண்டவன் எழுதிருக்கார், அருள் செயல் தெரிஞ்ச ஆண்டவன் எழுதிருக்கார். இப்படி பெருமாளை சேவிக்கணும்னு பக்கத்தில் ஆச்சாரியால் இருந்து அவளை முன்னிட்டு பெருமாளை சேவிக்கலான்னு பிரமாணம் இருக்கு. நம்ம ஆச்சாரியால் யாருங்கிறது நமக்கு அடையாளம் தெரியும். அங்கே போன உடனே அவளை தெரிஞ்சுட்டு பிரம்மத்தை அனுபவிக்கலான்னு சொல்லி இருக்கு. ஆக திவ்ய பிரபந்தத்தினுடைய பாசுரங்களை சொல்லி அங்கேயும் அனுபவிக்கிறான்னார் சுவாமி தேசிகன். பல்லாண்டும் பல்லாண்டே பாடுவோமே. ஆழ்வாரிடத்துல சுவாமி தேசிகனுக்கு ஒரு பக்தியை காண்பிக்கிறது. அது கிரந்தத்திலையும் எழுதி வச்சார். அளவிட முடியாததான உயர்ந்த ஆனந்தம் தான் அந்த பிரம்மத்தை அனுபவிக்கிற ஆனந்தம். அதுக்கு சமம் எதுவும் கிடையாது. அந்த பிரம்மத்தை அனுபவிக்கிற ஒரு சந்தோஷம் பாக்கி எதை அனுபவிச்சாலும் அந்த சந்தோஷம் வராது, சமம் கிடையாது. உபனிஷத்துக்கெல்லாம் இப்படி சொல்லிகிட்டே போகிறது. மனுஷால் அனுபவிக்கிற ஆனந்தம், கந்தர்வர்கள் அனுபவிக்கிற ஆனந்தம், தேவர்கள் அனுபவிக்கிற ஆனந்தம், பிரம்மா அனுபவிக்கிற ஆனந்தம், மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து கீழே வாங்கும் மனுஷால் அனுபவிக்கிற ஆனந்தம். இப்படி அடிக்கிண்டு போனாக்க பிரம்மத்தை அனுபவிக்கிற ஆனந்தத்திற்கு சமம் எதுவும் கிடையாது என்று உபனிஷத்துக்கெல்லாம் சொல்றது. அந்த பிரம்மத்தை இவன் அனுபவிச்சுண்டு ஆனந்தப்படுறானே, எந்த பாஷையிலே சொல்லி பண்றான்னா தமிழ் பாஷையிலே சொல்லி அருள் செயலை சொல்லி அங்கேயும் போய் அனுபவிக்கிறான். அளவிட முடியாததான பிரம்மானந்தம் இவ்வளவு அனுபவிச்சேன்னு சொல்ல முடியாது. இங்கே எத்தனை நாள் பிரம்மத்தை உபன்யாசம் சொல்லி கேட்டாலும் ஆனந்தம் ஏற்படுறது. இதெல்லாம் பரிமிதம், ஒரு அளவோடு கூடினது. ஒரு மணி நேரம் பிரவச்சனத்தை கேட்டால் சொன்னாக்க சொல்கிறவாளுக்கு ஒரு ஆனந்தம், கேட்குறவாளுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுது. இந்த ஆனந்தம் எத்தனை நாள் இருக்கிறதுன்னா கரண்ட்டே இல்லைன்னு சொல்லும் பொழுது இந்த ஆனந்தம்லாம் போயிடும். புரியுறதா? குழாயில் ஜலமே வரலன்னு சொன்னால் இந்த ஆனந்தம்லாம் போயிடும். முனிசிபாலிட்டிக்காரனை தேட போயிடுவாடா ஆண்டவன். கரண்ட் இல்லைன்னு சொன்னாக்க பிரம்மத்தை அனுபவிச்சேன் பிரம்மானந்தம் அப்படி சொல்லிட்டு இருப்பானா? பைப்பில் ஜலமே வரலன்னாக்க அங்கே ஃபோன் பண்ணி இங்கே ஃபோன் பண்ணுன்னு எவ்வளோ இது பண்ணுறாம இருக்கும். ஆக இங்கே எவ்வளவு பிரம்மத்தை நாம் அனுபவித்தாலும் ஒரு அளவோடு கூடினதாக இருக்குமா. அதே நாம் சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போயிட்டாக்க அந்த பிரம்மத்தை அனுபவிக்கிற ஆனந்தம் என்னென்ன அளவிட முடியாத ஆனந்தங்கிறார் சுவாமி தேசிகன். அபரிச்சேத்தியமான ஆறாவமுத கடலிலே அளவிட முடியாததான ஆறாவமுத கடல் எத்தனை தடவை சேவிச்சாலும் போதும்னு சொல்ல முடியாத பரபிரம்மானுபவம், பரிபூர்ண பிரம்மானுபவம். அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு போனாக்க எப்படி பேசறான் அப்படின்னு கேட்டான். அகஸ்திய பாஷையாலே தேசிகன்
தமிழ் பாஷையினாலே பேசலாம். அகஸ்தியர் தமிழுக்கு அவர்தானே கர்த்தா. விந்தியஸ்தம்பாது அவிகதகதேஹே விஸ்வகாச்சாந்த சிந்தோஹோ கும்பீஷூணோஹோ அசுரகபலக்ராசினஸ்வைரபாஷா நித்யம் ஜாதா ஷடைகுதனோர் நிஷ்பதந்தி முகாப்தே பிராச்சீனானாம். ஆச்சரியமா சாய்க்கிறார் பாருங்கோ. சமாக்கியா பத்ததின்னு பாதுகா சகஸ்திரத்தில் அகஸ்தியருடைய பாஷையான அகஸ்திய பாஷையினாலே அந்யோன்யம் போக்தவ்யர்களான இருவர்களும், தமிழ் பாஷையினாலே இவன் அருளிச்செயலை சொல்லி பிரம்மத்தை அனுபவிக்கிறான். இருவர்களும்னா திவ்ய தம்பதிகளை அனுபவிக்கிறான். அல்லது இவன் தமிழை கற்றுத்தரானா பெருமாளுக்கு என்ன? இவன் பேச பேச ஒருத்தருக்கு அடிப்படை பாஷா ஞானம் இல்லாதவங்க கூட என்ன பண்ணுவான்னா, ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தால் வடதேசத்தில் போய் இருந்தால் ஹிந்தியில் சரளமாக பேச நமக்கு வந்துடும். அடிப்படையாக கற்றுக்கலைன்னாலும் கூட தானாக வந்துடும். தேசிகன் சாதிக்கிற அகஸ்திய பாஷையாலே அந்யோன்யம் போக்தவ்யர்களான இருவர்களும். அந்யோன்யம்னா ஒருவருக்கொருவர். இந்த திவ்ய பிரபந்த பாசுரத்தெல்லாம் சொல்லி தன்னுடைய வைபவத்தை அவனும் சேர்ந்து அனுபவிக்கிறான். இவனை சொல்ல சொல்லி அவனும் அனுபவிக்கிறான்னு சொன்னால் சில சமயத்தில் ஆச்சாரியால் தான் சொல்லி கொடுத்த அர்த்தத்தை சிஷ்யனை சொல்ல சொல்லி அனுபவிக்கிறதும். என்ன தான் சொல்லி கொடுத்த அர்த்தத்தை தனக்கு எதிரில் சிஷ்யன் சொல்லும் பொழுது அவனுக்கு ஏற்படுற ஒரு ஆனந்தம், வளர்த்ததனால் பயன் பெற்றேன் அப்படின்னு நினச்சி போகலாம். ஆச்சாரி இவ்வளவு காலம் காலக்ஷேபம் சொல்லி கொடுத்து சாஸ்திரத்தை சொல்லி வச்சோமே, சொல்லி வச்சதனுடைய பலனை நாம் அடைஞ்சிட்டோம். திருப்பி அவன் சொல்லும்போது தானே ஆச்சாரியாளுக்கு சந்தோஷம். சொல்லி கொடுத்த அர்த்தத்தை அப்படியே கிளிப்பிள்ளைக்கு சொல்லி வச்ச மாதிரி சொல்றது பாருங்கோ. அது ஆச்சாரியால் சொல்லி வச்சது, ஆச்சாரியால் சொன்னதை சொன்னா போதும், புதுசாக நாம் ஒன்றும் தேட வேண்டாம். வால்மீகி பண்ணினது தானே எல்லாரும் ராமாயணம் பண்ற, புதுசா ஏதாவது சொல்றாள்? ராமன் ராமன் தானே, சீதை சீதை தானே, ராமன் தானே கதாநாயகன், அதுதானே உண்மை, அதை தானே சொல்லிட்டு இருக்கா, பல பிரகாரமா சொல்லிட்டு இருக்கா. அந்த மாதிரி ஆச்சாரியால் சொன்னதை சொன்னா போதும், அவள் சொல்லி கொடுத்தது சொன்னாலே போதும். வேற ஒன்றும் நாம புதுசா ரிசர்ச்லாம் பண்ண வேண்டாம், ஆராய்ச்சியெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். அவள் சொல்லி கொடுத்தது அப்படியே நாம சொன்னா போதும், தெரிஞ்சுட்டா போதும். அகஸ்திய பாஷையாலே அந்யோன்யம் போக்தவ்யர்களான இருவர்களும் அப்படின்னு சொன்னா, ஆக சிஷ்யன் பேச பேச ஆச்சாரியனுக்கு ஆனந்தம் ஏற்படுறதுதான். அதே மாதிரி இந்த முக்தாத்மா மோட்சத்தில் போய் பகவானை அருள்செய்த கொண்டு அனுபவிக்கும் பொழுது அவனும் ஆனந்தப்படுறான் என்று உபனிஷத் சொல்லியிருக்கான். சோஷ்ணுதே சர்வான் காமான் சக பிரம்மனாவி பஷ்சிதேதி அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கெல்லாம் வித்வான்கள்னு பேர். வித்வான்கள்னா யாரு? சாஸ்திரம் படிக்காத நீங்களும் வித்வான்கள் தான், சாஸ்திரம் படிச்சவாலும் வித்வான்கள் தான். எதனால் என்ன? பிரம்மத்தை தெரிஞ்சென்றவன் வித்வான். இப்போ பிரம்மத்தை பற்றி இவ்வளவு நாள் சொல்லியும் பிரம்மம் எதுன்னு தெரியாதா? ஆக பிரம்மத்தை அறிந்தவனுக்கு வித்வான்னு பேர். வித்வான்கிற சப்தம் எப்படி வந்ததுன்னு, பிரம்மத்தை அறிந்தவன்கிற பொருளில் வந்தது தான் வித்வான்கிற சப்தம். இப்போ எல்லாருமே பிரம்ம வித்துக்கள் தான், பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சிருந்தவா எல்லாருமே பிரம்ம வித்துக்கள் தான். அப்படி அங்கே போய் இந்த வித்வானோடு பரநியாசம் பண்ணிட்டோம். நாமும் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டு தானே பரநியாசம் பண்ணிக்கிறோம். பிரம்மத்தை எப்படி தெரிஞ்சுட்டோம்னா சாஸ்திரத்தின் மூலமாக தெரிஞ்சுட்டோம். மிக்க இறைநிலையும் மெய்யா உயிர் நிலையும், இறைநிலை ஈஸ்வரன் எப்படிப்பட்டவன், பிரம்மம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு அர்த்தம்.
நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிறது, ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறது இன்னொரு அர்த்தம். சாஸ்திரத்தை கொண்டு தெரிஞ்சுக்கிறோம். பிரம்மத்தை தெரிஞ்சின்றோன்னா நேரில் நாம் பார்க்கல. இப்போ சாஸ்திரம்தான் நமக்கு கைவிளக்கு. இருட்டில் போகிறவனுக்கு வெளிச்சம் தெரியணும்னா கைவிளக்கு எடுத்துட்டு போகிறான். அந்த மாதிரி இருள் தருமா ஞானத்துள் இருட்டு இருக்கக்கூடியதான இந்த லோகம், இந்த லோகத்தில் இருக்கிற நமக்கு சாஸ்திரம்தான் கைவிளக்குன்னு. இந்த கைவிளக்கை கொடுக்கறது யாருன்னா ஆச்சாரியன்தான் கொடுக்கிறான். சாஸ்திர ஞானத்தை கொடுக்கிறான். அனுகுண தசாத்மிதேன ஸ்ரீதர கருணே சமாஹித ஸ்னேகா. தயாசதகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். சாஸ்திரமயேன ஸ்திர பிரதீபேன. பிரதீபம்னு தீபம்னு அர்த்தம், விளக்குன்னு அர்த்தம். இந்த லோகத்தில் இருக்கிறதான சாமானிய தீபம் எல்லாம் எண்ணெய் தீர்ந்து போச்சுன்னு அணிஞ்சு போயிடும், நெய் தீர்ந்து போச்சுன்னு அணிஞ்சு போயிடும், திரியும் போயிடும். சில சமயத்தில் சில இடத்துல அவ்வளவுதான் திரி போடுவார். அது சீக்கிரமாக அணைய முடியாதான் திரி போடுவார். ஆனால் ஆழ்வார் எப்படி திரி போட்டார், முதலாழ்வார் எப்படி திரி போட்டார், பூதத்தாழ்வார் எப்படிப்பட்ட திரி போட்டார்னு காத்தால நாளைக்கு வந்தால் தெரியும். கலகலப்ப கைவேர்த்து ஆழ்வார்லாம் எதை திரிய அந்த மாதிரி திரிய போடணும். அந்த தீபம் அணையவே அணையாது. சாஸ்திரமாகிற தீபம் அந்த விளக்கென்ன நமக்கு ஏற்றி வைக்கிறார். ஏற்றி மனத்தெழில் ஞான விளக்கை, ஞானமாகிற தீபத்தை நமக்கு ஞான தீபேன பாஸ்வதா, ஞானங்கிற ஒரு தீபத்தை நமக்கு ஏற்றி வைக்கிறார் நம்முடைய ஆச்சாரியார். உபதேசம் ஞானத்தை பற்றி, ஈஸ்வரனை பற்றின ஞானத்தை நமக்கு கொடுக்கிறா. அது ஒரு பெரிய தீபம். அது அழியாத தீபமா. அந்த ஞானம் அழியவே அழியாது. பாக்கி வஸ்துக்கள்லாம் எவ்வளவு வாங்கினாலும் தீர்ந்து போயிடும், அழிஞ்சு போயிடும். ஆச்சாரியன் கொடுத்த ஞானம் இருக்கு பாருங்க, அது மாத்திரம் எப்பொழுதும் நம்ம காப்பாற்றும். ஆச்சாரியன் கொடுத்த ஞானம் எவ்வளவு ஆபத்து வந்தாலும் அந்த ஞானமே நம்ம காப்பாற்றும். இது நம்ம அனுபவத்தில் நாம் பார்த்துக்கலாம். எது உபயோகப்படுறதுன்னா ஆச்சாரியன் கொடுத்த ஞானம்தான் நமக்கு இன்னைக்கும் உபயோகப்படுது. அந்த ஞானத்தை சரியாக நாம் கிரகிக்கலைன்னாக்க நாம் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டான். நானாக சொல்கிறேன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டான். ஆச்சாரியன் சொன்னதுன்னு சொன்னால் கேட்கலாம். ஆச்சாரியன் சொன்னதுப்பா, ஆச்சாரியால் சொல்லியிருந்தாக்க உண்மையான பொருளைத்தான் ஆச்சாரியால் சொல்லுவா. ஆச்சாரியன் சொன்னது சொல்கிறாரா அப்படின்னு சொன்னால் கேட்க வரும். தனியாக நான் பார்த்துருக்கேன், நான் புஸ்தகம் பார்த்துருக்கேன், எனக்கு தோணித்துன்னு சொன்னாக்க யாரும் கேட்க மாட்டான். எங்கள் ஆச்சாரியன் இப்படி சொல்லுவார் அப்படின்னு ஆச்சாரியனை குறிப்பிட்டு சொன்னாக்க, ஆச்சாரியன் சொன்ன அர்த்தம்னு சொன்னால் கேட்பாரோ இல்லையோ. அந்த மாதிரி இந்த பிரம்மத்தோடு பேசுகிறத மோட்சத்துக்கு போன முக்தாத்மா சந்தோஷப்பட்டு ஆனந்திக்கிறான். இந்த முக்தாத்மாவோடு சேர்ந்து அவன் அனுபவிக்கிறத அவன் தனக்கு ஏற்பட்ட ஆனந்தமாக நினைக்கிறான். அதாவது பிரம்மத்தினுடைய குணங்களை முக்தாத்மா அனுபவித்து இவன் ஆனந்திக்கிறான், இவனோடு சேர்ந்து அவனும் ஆனந்திக்கிறான் அப்படின்னு சொல்றது. சோஷ்ணுதே, அவன் என்னோடு சேர்ந்து சாப்பிட்டான்ங்கிறான். அவன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டேங்கிறான். சுவாமி என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டாருங்கிறான். எவ்வளோ வசதியாக சொல்கிறோம். ஒரு பூஜைக்கு தகுந்த பாத்திரமான ஒரு சுவாமி என் பக்கத்தில் உட்காண்ட, அவர் பக்கத்தில் உட்காந்து நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உண்மையிலேயே பரமே காந்திகள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சா அப்படி சொல்லலாம். அவர் பக்கத்தில் கிளப்பில் உட்காந்து சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. கிளப்னு தெரியுமா? அங்கே உட்காந்து சாப்பிட்டேன்னு சொன்னால் பெருமையாது. அந்த பரமே காந்தி பக்கத்தில் நான் உட்காந்து சாப்பிட்டேன்னா பெருமை. அந்த மாதிரி பிரம்மம் சொல்றது, பிரம்மத்தோடு சேர்ந்து அன்னமாகிற பகவானை நாம் அனுபவிக்கிறோம்னு உபனிஷத்து சொல்றது. சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மனாவி பஷ்சிதேதி.
சோஸ்னுதே சஹா அஸ்னுதே வேதம் சொல்லியிருப்பார். அப்படிப்பட்டதான பிரம்மத்தை பற்றி எப்பொழுதும் பிரச்சாரம் பண்ணிட்டு பிரம்ம விசாரமே பண்ணிட்டு இருக்கிறவர் நாரதர். அப்படிப்பட்ட பிரம்மத்தை அனுபவிச்சவாளிடத்துல தானே அந்த அனுபவத்தை கேட்க முடியும். அப்படி மோட்சத்துக்கு போய் ஆழ்வார்கள் பாசுரங்களை சொல்லி அகஸ்திய பாஷையாலே திவ்ய பிரபந்தத்தை சொல்லி அங்கு அனுபவிக்கிறான்னு சொல்லி இருக்கு. இங்க வால்மீகி சொல்லும் பொழுது பேசத்தகுந்தவா இருக்கா, எல்லாரும் பேசுறா, பிரம்மத்தை பத்தியே பேசுறவான்னு சதா சர்வ காலமும் பிரம்மத்தை பத்தியே பேசின்னு இருக்கா. வேற எதையும் பார்க்க மாட்டா, வேற எதையும் காது கொடுத்து கேட்க மாட்டா, வேற எதையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட மாட்டா. அதை தான் சனத்குமாரால் நாரதருக்கு உபதேசம் பண்றார். இதுக்கு பூம வித்யைன்னு பேரு. ஊமையோ அன்றி செவிடோ. திருப்பாவ பாசுரத்தில் இந்த உபனிஷத்து அர்த்தங்கள்லாம் ஆண்டாள் காண்பிக்கிறார். பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சின்றவன் பிரம்மத்தை உபாசனம் பண்ணவன் ஊமையா போடுவான்னு. இப்படி சொன்னால் யாராவது பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க? யாரும் நாளைக்கு வரமாட்டான். பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுட்டா ஊமையா போயிடுவோன்னு சொன்னாக்க உபனிஷத்து அப்படி சொல்றது. என்ன சொல்றது பாருங்க, எழுதி வச்சுக்கோ ஞாபகமா. பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுட்டு பிரம்மத்தை பற்றி நன்கு தெரிஞ்சுட்டு விசாரம் பண்ணிட்டு பிரம்மத்தை எவன் ஒருவன் தியானம் பண்ணுகிறானோ அவன் ஊமையா இருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? பேச மாட்டான்னு அர்த்தமா? வேற எதையும் பேச மாட்டான், பிரம்மத்தை தவிர வேற எதையும் பேச மாட்டான்னு அர்த்தம். அவனுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சொன்னான். யாராவது பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவானா? பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சவனுக்கு கண்ணு தெரியாது, பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுட்டா அவன் பேச தெரியாது அப்படின்னு சொன்னா யாராவது பிரம்மத்தை கற்றுக்க வருவானா? பிரம்மத்தை தவிர வேற எதையும் பார்க்க மாட்டான், பிரம்ம விஷயத்தை தவிர வேற எந்த விஷயத்தையும் பேச மாட்டான், பிரம்மத்தை தவிர வேற எதையும் பார்க்க மாட்டான். அமிர்தக்ஷந்தி நிபாத பங்கஜே நிவேஷிதாத்மா கதமன்யதிச்சதி. ஆளவந்தார் சாதிக்கிறார். ரங்கநாதனிடத்தில் தன்னுடைய மனதை பறிகொடுத்தவன், அவன் திருவடியில மனதை பறிகொடுத்தவன், திருவடியினுடைய போக்கியதையை தெரிஞ்சின்றவன், அதில் அனுபவிச்சுட்டு வேற எதை விரும்புவாங்கிற. தவ அமிர்தசந்தி நிபாத பங்கஜே நிவேஷிதாத்மா. ஆத்மாவை அந்த திருவடியில சமர்ப்பிச்சவன் வேற எதை அடையணும்னு ஆசைப்படுவான். தேன் இருக்கக்கூடிய ஒரு புஷ்பத்திலே அமர்ந்து அந்த தேனை சாப்பிட்டு ருச்சி கண்ட வண்டு தேன் இல்லாத புஷ்பத்தில் போய் அமருவான். ஆளவந்தாருடைய திருஷ்டாந்தம் ஸ்திதே ரவிந்தே மகரந்த நிர்பரே மதுரதோ நெக்ஷரரும் ஈக்ஷதே. ஆக மது இருக்கக்கூடிய புஷ்பத்தில் அமர்ந்த வண்டானது அந்த மதுவை பருகி அதனுடைய ருச்சியை அனுபவித்த பிறகு மது இல்லாத புஷ்பத்தில் போய் எங்கேயாவது அமருமா? அது மாதிரி உன்னுடைய திருவடியினுடைய பிரபாவத்தை தெரிந்து கொண்ட பிறகு திருவடியிலே இந்த ஆத்மாவை சமர்ப்பிச்சவன் வேறு எதையும் விரும்ப மாட்டான் என்று ஆளவந்தார் பேசுகிறார். இப்படி ஆளவந்தாருடைய அடியொற்றிய சுவாமி தேசிகன் பல ஸ்தோத்திரங்களில் பகவானுடைய திருவடிகளுடைய பெருமையெல்லாம் காண்பிக்கிறார். அப்படி மோட்சத்தில் போய் இந்த பெருமானுடையதான திருவடியை அனுபவித்து ஆனந்தப்பட்டு சந்தோஷமாக இருக்கிறான். ஆழ்வார்கள் பாசுரங்களை கொண்டு சேவிக்கிறான். அப்படி மோட்சத்தில் பேசுகிற பாஷை எதுன்னு சொல்லும் பொழுது தமிழ் பாஷை பேசும். அது பாருங்க, தபஸ்வி வாக்விதாம்பரம் அப்படின்னு சொன்னான். பேசுறவா பிரம்மத்தை பற்றி பேசுறவா, பிரம்மத்தை பற்றியே பேசுறவா, சாதாரண பேசுறவா, பிரம்மத்தை பற்றி பேசுறவா, பிரம்மத்தை பற்றியே பேசுறவா. வித்தியாசத்தை நீங்களே பார்த்துக்கணும். பிரம்மத்தை பற்றியே பேசுறவாளுக்குள்ள சிறந்தவர் நாரதர்.
வாக்விதாம்பரம். பேசுறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லையா. பேசுறது எப்படின்னு யோசனை பண்ணாராம் ஒருத்தர் ஸ்ரீமத் ராமாயணத்தில். யார் தெரியுமா அவர்? ஆஞ்சநேயர் யோஜனை பண்ணார். சீதையை கண்டுபிடிச்சிட்டு வரணும்னு சுக்ரீவன் உத்தரவு போட்டுவிட்டார் மகாராஜா. அந்த மகாராஜாவினுடைய உத்தரவுப்படி பிராட்டியை பார்த்துட்டு வந்து ராமனுக்கு நல்ல செய்தி கொண்டு கொடுக்கணும். இத்தனை நாள் ஆச்சு, என்ன பண்ணீர் அப்படின்னு கேட்டார். ஒரு மாசமா ராமாயணம் சொன்னீரே, எந்த இடத்துக்கு வந்தீர்னா தபஸ்வாத்தியாயனி ரதம். முதல் ஸ்லோகத்திலே இருந்த இது ஒரு மாதம் சொல்லுவான்னு, ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு மாதம் அர்த்தமா, அவ்வளவு அர்த்தங்கள் அடங்கி இருக்கு. இத்தனை நாள் கழித்து வந்தீரே, என்ன பண்ணேன்னார். சில பேர் காரியஸ்தால அனுப்புகிறோமோன்னு சில இடத்துக்கு அங்கே போயிட்டு வான்னார். காரியத்தை முடிச்சுட்டு வந்தீரான்னார். இல்லை சார், அவர் இங்கே காணவே காணும் சார். காணவேன்னு சொல்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும் போயிட்டு வருது. இல்லைன்னு சொல்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி நல்ல விஷயத்தை கொண்டு வரணும். திருஷ்டா சீதா, கண்டேன் சீதையை, அப்படி நல்ல சமாச்சாரத்தை சொல்றவாளாக இருக்கணும். சதயோஜன தூரம் தாண்டக்கூடிய ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தாண்டி அக்கறைக்கு போறார். அசோகவனத்தில் பல சந்தேகத்துக்கு நடுவில் பல பெண்களை நிர்பந்தமா ராட்சசாலாம் தூக்கிண்டு போனா ஒரு காலம் சீதையா இருக்குமோ அப்படின்னு பார்த்து இவர் சீதையாக இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டார். சீதையை முன்பு அவரும் பார்த்தது கிடையாது. கடைசியில் அசோகவனத்துக்கு போறார். பிராட்டியை பார்த்துட்டார். உத்தம லட்சணம் பொருந்திய இவள்தான் சீதையாக இருக்கணும், பிராட்டியாக இருக்கணும். அது எப்படி முடிவு பண்ணார்னு சொன்னார். ராமனுக்கு ஏற்ற அழகு இவரிடத்தில் இருக்கு. ராமனுடைய திருக்கண்கள் எப்படி இருக்கோ அந்த கண்களுக்கு ஏற்ற மாதிரி கண்களை உடையவள் இவர். துல்யசீலவயோ விருத்தாம் துல்யாபிஜன லட்சணாம் ராகவோர்ஹதி வைதேகி தஞ்சேயமசுதேக்ஷண. பாருங்கோ, ஆச்சரியமா ரங்கநாதனுடைய திருக்கண்கள் எப்படின்னு வர்ணிக்கிறார். வேதத்திலே சொல்லி இருக்கிறது. திவ்யம் சக்ஷுஹு ஸ்ருதி பரிஷதாம் திஷ்யதே ரங்கமத்யே. வேதங்கள்லாம் யாரும் சொல்லி இருக்கோ அது ரங்கநாதனுடைய திருக்கண்களை சேவிங்கோ, எல்லா வேதத்தையும் சேவிச்ச மாதிரி யாரும். திவ்யம் சக்ஷுஹு ஸ்ருதி பரிஷதாம் திஷ்யதே ரங்கமத்யே. ஸ்ரீரங்கத்தில் சயனிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் கேட்டார், ரங்கநாதனுடைய திருக்கண்கள் வசத்தியா, ரங்கநாயகி தாயாருடைய திருக்கண்கள் வசத்தியா? தாயாருக்கும் பெருமாளுக்கும் வித்தியாசம் பார்க்காத சம்பிரதாயத்தை சேர்ந்தவா நாம. என்ன சொல்லுவோன்னு, கண்களுடைய அழகு, பெரிய பிராட்டியாருடைய அழகு, கண்கள் அழகு அழகுதான். பெரிய பெருமாளுடைய திருக்கண்கள் அழகு இல்லைன்னு சொல்லலை. பெரிய பெருமாளே ரங்கநாதனே ஆசைப்பட்டு தாயாருடைய வேஷம் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறான். ஒரு நாள் தாயாருடைய வேஷம் போட்டுண்டு அலங்காரம் பண்ணிட்டு வராம பாருங்க. என்னைக்கு வர அப்பா அப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் கேட்டேன், எனக்கு தெரியாது. அப்படி அலங்காரம் பண்ணிட்டு வந்தார். ஜம் ஜம்னு வராரு. கிருஷ்ணபிரேமி சொல்லுவாங்க, ஜம் ஜம்னு வராரு. பெருமாள் ஆச்சரியமா அந்த நடை அழகு ரொம்ப அழகுதான் வந்தாரா. வித்வான்கள் எல்லாம் கிட்டக்க கூப்பிட்டு சேவை பண்ணி வைக்கணும். அப்பதான் பெருமாள் அனுபவிச்சு 4 இடத்துல அவளும் சொல்லுவா. பெருமாளை சேவிக்க வரையலான்னு கேட்கிறா பாருங்க. சொல்லுது வித்வான்கள் மகான்கள் எல்லாம் மங்களாசாசனம் பண்ணாதான் அர்ச்சாவதாரத்துக்கு பெருமை ஜாஸ்தியாகுமா சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி பட்டரை கிட்டகையலா சேவிக்கான்னு ஒரு பட்டர் கூப்பிட்டார். பராசர பட்டர் ஒரு பட்டர் கூப்பிட்டார். வேண்டிய பராசர பட்டருக்கு வேண்டியவனா இருக்கும். அது பட்டர்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கிட்டக போனால் பெருமாளை சேவிக்கலாம், கிட்டக சேவை பண்ணி வைப்பா.
பட்டர் கூட்டார், சேவிச்சார். பட்டர் கூட்டதை, அர்ச்சகர் கூட்டதை பெருமாளையும் கூட்டதா பட்டர் நினச்சிட்டார். கிட்டகவான்னு கூட்டாக்க அது பெருமாளே பட்டர் மூலமாக, அர்ச்சகர் மூலமாக நமக்கு நியமிக்கிறார்னு அர்த்தம். அது கிட்டக வாரும் சேவியும் அப்படின்னாராம் பெருமாள். இந்த மோகினி அலங்காரத்தை சேவிச்சார நல்லா இவர் உருகி சேவிக்கிறார். பட்டருக்கு என்ன ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா, அவர் அனுபவிக்காதது ரங்கநாதனா, அனுபவிச்சார் ஆச்சரியமா. பெருமாள் பட்டரோடு பேசணும்னு ஆசைப்பட்டார். பட்டரும் பெருமாள்கிட்ட பேசுவார், பெருமாளும் பட்டர்கிட்ட பேசுவார். ஏகாந்தத்தில் இன்னும் கொஞ்சம் கிட்டக்க வாருமே, எவ்வளவு கிட்டக்க போகிறது, கிட்டக்க இன்னும் கொஞ்சம் வாருமே. அந்த ரகசியமாக ஒரு கேள்வி கேட்டார், ரகசியமாக கேட்டார். என்ன கேள்வின்னா, நான் பெரிய பிராட்டியார் தாயார் மாதிரி இருக்கேனா, வேஷம் போட்டிருக்கேனே, தாயார் வேஷம் போட்டிருக்கேனே, எல்லாம் இருக்கு, எங்கள் பெரிய பிராட்டியார் கண்ணு மாத்திரம் உமக்கு வரல விட்டாராம். தாயார் இடத்துல ஈடுபாடு. அந்த மாதிரி ஆச்சாரியன் முடிவு பண்ணணும். ஆஞ்சநேயர் நமக்கு ஆச்சாரிய ஸ்தானம். பிராட்டியை கண்டுபிடிச்சு விட்டார். துல்யசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன ரக்ஷணாம். எந்த விதத்திலையும் ராமனுக்கு குறைவு உடையவள் அல்ல இவர். ஆக இவர் சீதையாகத்தான் இருக்கணும், அத்தனை லட்சணமும் பொருந்தி இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டார். அசோகவனத்தில் போனார், சீதையை பார்த்து விட்டார். சீதையினிடத்தில் பேசணுமே, பேசுறதுன்னு எப்படி பேசுறதுன்னு கவலை வந்துடுத்து இவருக்கு. எந்த லாங்குவேஜில் பேசுறது சீதையோட அப்படின்னு கவலை. வால்மீகி ஒரு சர்க்கம் வைக்கிறார் இருக்குன்னு. இவர் யோஜனை பண்ணாராம், ஒரு சர்க்கம் பூர்த்தியாக ஸ்லோகம் சொல்லி எந்த பாஷையில சீதையோடு பேசுறது அப்படின்னு இந்த விசாரம் வருது. அது இன்னைக்கு அவ்வளோ சீக்கிரமாக முடியுமா? அது என்ன பாஷையில் பேசினார்னு நீங்களும் ராத்திரி பூர்த்தியாக குறைஞ்சிட்டு இருக்கணும். என்ன பாஷையில் பேசினார்? ஒரு சர்க்கம் பூர்த்தியாக ஆஞ்சநேயர் யோஜனை பண்ணார், என்ன பாஷையில் பேசலாம், சம்ஸ்கிருதத்தில் பேசலாமா அப்படின்னு கேட்டாராம். யோஜனை பண்ணாராம், சம்ஸ்கிருதத்தில் பேசலாமா? சம்ஸ்கிருதத்தில் பேசினாக்க இந்த குரங்குக்கு எப்படி சம்ஸ்கிருதம் தெரியும்னு நினச்சிட்டுருவாளோ அப்படின்னு நினச்சுட்டாரு. வானரத்துக்கு சம்ஸ்கிருதம் தெரியுமா? சம்ஸ்கிருதம் தெரிவதற்கு நியாயம் இல்லை. ஒரு கால் அப்போ பிக்ஷு வேஷத்தில் ராவணன் வந்து நம்ம தூக்கிட்டு போனானோ இல்லையோ, இப்போ சம்ஸ்கிருதம் பேசி நம்மளை ஏமாத்துறதுக்கு குரங்கு வேஷத்தில் ராவணன் வந்திருக்கானோன்னு நினச்சிட்டுருவாளோன்னு பயந்தாலும் ஆஞ்சநேயர். சரி, தமிழ் பாஷையில் பேசலாமான்னு பார்த்தாராம். அவளுக்கு தமிழ் தெரியுமோ தெரியாதோ, ஏன்னா எங்கேருந்து வந்தவ, மிதிலையிலேருந்து வந்தவ. முதல் நாள் சொன்ன மாதிரி சைனாவிலேருந்து வந்தவ இல்லை, அவ மிதிலையிலேருந்து வந்தவளாச்சேவ. அங்கெல்லாம் தமிழ் தெரியுமோ தெரியாதோ, தமிழில் பேசினா அவள் புரிஞ்சுக்கிறாரோ இல்லையோ. அவள் தமிழில் பேசுகிறதா சம்ஸ்கிருதத்தில் பேசுகிறதா? சரி, வானரத்துக்குன்னு ஒரு பாஷை உண்டு, குரங்குக்குன்னு ஒரு பாஷை உண்டு. அந்த குரங்கு பாஷை இவருக்கு புரியுமோ புரியாதோ, எந்த பாஷையில் பேசலான்னு ஒரு சர்க்கம் பூர்த்தியாக இவர் யோஜனை பண்ணிட்டு இருந்தாராம். கடைசியில் என்ன பாஷையில் பேசுகிறார்? ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகிமகீஷாः கோப்ராஹ்மணேभ्यः சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து மங்களம் கோஷலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூதாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாய நமः. ஸ்ரீரங்கநாயக்யை நமः. ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமः. ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமः. நாளைக்கு பார்ப்போம்.